திருமதி எமலோ தாமஸ் நினைப்படைப்பாளிகள் 2025 பெருமையுடன் வழங்கும் மண்டத்து பூச்சியின் பாட்காஸ்ட் தொகுத்து வழங்குவது நாடுகள் ஸ்ருதிக்கு தீதி எபிசோட் நம்பர் 58. இது ஒரு பெரிய ஸ்பெஷல் எபிசோடு. இது சிறார் பாராளுமன்ற அமைச்சர்கள் கதை சொல்ல போறாங்க. இந்த எல்லாருமே அமைச்சரா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ அவங்கெல்லாம் கதை சொல்ல போறாங்க. இது தேன் மிட்டாய் நிகழ்ச்சி, அதாவது தேன் போல இனிக்க வாழ்த்துக்கள்லாம் அவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கிறேன், அவங்க தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேரு கதை சொல்லியிருக்காங்க இந்த தடவை. ரொம்ப நல்லா இருந்தது. நான் கேட்டு பார்த்தேன், எல்லா கதையுமே நான் கேட்டு பார்த்தேன். ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. சோ அவங்களோட பேரு என்ன, எங்க இருந்து வந்திருக்காங்க, அவங்க கண்ணகி நகர்ல இருந்தா எல்லாருமே வந்திருக்காங்க ஒன்னொன்னு. சோ அவங்க எல்லாம் எப்படி பண்ண போறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேரு உப, நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் குழந்தைகள் பார்லிமெண்ட்ல பிரதமரா இருக்கிறேன். அப்ப நான் கேட்ட கதையை நான் சொல்லிக்கிறேன். கதை பேர் லாஸ்டா சொல்றேன். ஒரு ஊர்ல கதவு சத்தர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பெரிய ஒரு மலை எடுத்துக்கு போனாரு. பாறை எடுக்க கலசல பாறை எடுக்க போனாரு. அப்ப 2 பாறை அழகா இருந்துச்சான். அந்த பாறை எடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு பாறையை மட்டும் எடுத்துன்னு வந்துட்டு சாமி சதிச்சாராம். அதை சொல்லிச்சான், வலிக்குது என்ன சதிக்க, அதை சொல்லிச்சான். அப்புறம் இன்னும் அந்த வலி ஓரமா எடுத்து வச்சுட்டு இன்னொரு கல்ல எடுத்துன்னு வந்தாராம். அந்த கல்லு 2 கல் இருந்துச்சுல, அது இன்னொரு கல்ல எடுத்துன்னு சதிச்சாராம். அது எதுவுமே சொன்னோடனே அது சதிச்சு ஒரு சாமி ஆயிடுச்சு. அதை போய் கோவில வச்சாங்களாம். அப்புறம் எல்லாருமே அது மாதிரி அதை செலுத்தினாங்களாம். இந்த அழுதுச்சுல, அது எடுத்துன்னு போய் இது ரோட்ல போட்டாங்களாம். ஏன் அது இன்னொரு போய் கேட்டுச்சான், கல்லு போய் கேட்டுச்சான், ஏன் உன்னை எல்லாருமே மரியாதை கொடுக்குறாங்க, என்ன மட்டும் ஏன் எல்லாரும் போட்டு மிதிக்கிறாங்க கேட்டேன். நான் ஏதாவது வலி வந்தாலும் பொறுத்துக்குவேன் நானு, அதனாலதான் நான் இன்ன வரைக்கும் மரியாதையா ஒரு இடத்துல இருக்கிறேன்னு சொன்னாங்களா. நம்ம ரூபன் ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தார்ல. அவர் நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவர் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அவர் குழந்தை பாராளுமன்றத்துல அவரு பிரதமரா இருக்காங்க. அதனால நம்ம அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழி எப்பயுமே அவங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்றத சொல்லி நெக்ஸ்ட் யார் கதை சொல்றான்னு கேட்போம் வாங்க. இப்போ ஆகாஷ் தாங்க கதை சொல்ல வர்றது. அவரு ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாருங்க. என்ன டாபிக் ஏது டாபிக்ல நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் கதையை கேட்டு. என் பேரு எம்மா ஆகாஷ், நான் 7th standard செஷன். நான் அக்கம் பக்கம் குழந்தை பாராளுமன்றம், உள்துறை அமைச்சர், சட்டம் ஒழுங்குத்துறை அமைச்சர். ஒரு ஊர்ல ஒரு ஜேசிபி இருந்துதான். அந்த ஜேசிபி பள்ளம் நோண்டி இருந்து ஒரு பைப்பு தண்ணி பிடிப்பாங்களா, அந்த பைப் தான் வச்சு வச்சுட்டாங்களாம். 4 அடுக்கு பைப்பும் வச்சுட்டாங்களாம். அது மூடாம அப்படியே தண்ணி ரொம்பிச்சு. அதுக்கடுத்து சைக்கிள் போகாம வண்டி போகாம முடியல. அப்போ தண்ணியே வரல, கொஞ்சம் தண்ணியே சுத்தமா வரலையா. அப்பதான் கொஞ்சம் கிரீம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு இப்போ அந்த கடைசியில மூடாம இருக்காங்க. ஏன்னா அங்க ரொம்ப தண்ணி ரொம்பின்னு வருது. அதான் மெயின் வால்வு. அது மூடாம இருந்து அதுக்குள்ள எல்லாருமே தண்ணி கீழே இறங்கி விளையாடுறாங்க. அது மூணா தண்ணி இருக்குது கீழே இறங்குறாங்க. ஆனா தண்ணி இல்லைன்னா இறங்க மாட்டாங்க, கரண்ட் இருக்காங்க. நம்ம ஆகாஷ் ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாருல. அவருக்கு நம்ம அடுத்த பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவர் மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இப்ப கதை சொல்ல வர்றது அர்ஜுன் தாங்க. நம்ம ரொம்ப அற்புதமா ஒரு கதை சொல்லியிருந்தாரு. ஸ்கூல்ல இருக்கிறதெல்லாம் அழகா சொல்லியிருந்தாரு. அவர் நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்தி வரவேற்றுவோம். கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கே அர்ஜுன். நான் அரசு மேல்நிலைப் பள்ளியில 8ஆம் வகுப்பு ஆ பிரிவுல படித்து வைக்கிறேன். நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூல்ல எல்லா பசங்களும் நல்லா படிப்பாங்க. அதுல 8th Aன்னு ஒரு கிளாஸ் இருந்தது. அந்த கிளாஸ்லயும் எல்லாரும் படிப்பாங்க. ஆனா ஒரு பையன் ஒண்டி யார்கிட்டையும் பேச மாட்டான், அவன் மட்டும் தனியா இருப்பான். ஸ்கூல்ல ஏதாச்சும் ஒரு போட்டி வச்சா கூட அதுல எதுலையுமே சேர மாட்டான். அதனால அவங்க மிஸ்ஸுங்களே இவனுக்கு எதுவுமே தெரியாது, இவன் எந்த திறமையும் இவன் கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா இவன் கையில நல்லா பாடுற திறமை இருக்கும். ஆனா அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவன் கூட யாருமே பேச மாட்டாங்க. அதனால அவன் என்னென்ன பண்றான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் அவங்க ஸ்கூல்ல ஒரு போட்டி வச்சாங்க. அதான் பொதுவா போட்டி வைக்கிற மாதிரி. அதுல பேச்சு போட்டி, கவிதை போட்டி, பாடுற போட்டி, இந்த மாதிரி நிறைய போட்டிலாம் வச்சாங்க. அதுல அவங்க ஸ்கூல்ல எல்லாருமே சேர்ந்தாங்க. அந்த பையனும் அவனுக்கு அந்த பாடுறது பிடிக்கிறதுனால, அதுல பாட்டு போட்டி இருக்கிறதுனால நான் சேரன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, ஆனா அந்த மிஸ் நீ இதெல்லாம் சேர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன, உனக்கு எதுவுமே ஒழுங்கா வராது, நீ இதெல்லாம் சேராத, அப்புறம் நீ சேர்ந்து ஒழுங்கா பாடலன்னா நம்ம ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணான்ட்டாங்க.
ஆனால் அந்த கிளாஸ்லேயே அவங்க கிளாஸுக்கு வர மிஸ்ஸில் ஒரு மிஸ்ஸை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த மிஸ்ஸு தான் தமிழ் மிஸ்ஸு. அவங்க வந்து இந்த பையனுக்கு அந்த மிஸ்ஸு வந்துட்டு தான் அந்த பையன் கூட பேசுவாங்க அந்த கிளாஸில். மிச்சம் எந்த மிஸ்ஸும் பேச மாட்டாங்க. அவனுக்கு என்னதுல திறமை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மிஸ்ஸுக்கு வந்து தெரியும். அதனால அவனை வந்து இந்த பாட்டு பாடுற இதுல சேர்த்து விட்டதுனால அவனுக்கு யாருக்குமே தெரியாது. அவன் வீட்டில் வந்து அந்த பாட்டு இது சொன்னதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா அந்த பாட்டு பாடுறது ப்ராக்டிஸ் பண்ணிட்டான். ஸ்கூல்லேருந்து வெளியே கூட்டின்னு போனாங்க. அப்போ அந்த மிஸ்ஸுங்க வந்து இவனை நல்லா பாட மாட்டான் அப்படின்னு சொன்னவங்களே இவன் வர்றது அவங்களுக்கு தெரியாது. இவங்க தான் கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு பார்த்தா நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லும்போது எங்கள் தமிழ் மிஸ் தான் என்னை சேர்த்து விட்டாங்க பாட்டு போட்டியில், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அங்கே பாட்டு போட்டிக்கு தண்ணி இதுவும் இருந்தது. அங்கே வந்து இவன் அந்த ஸ்கூலில் பாட்டு பாடுறதுக்கு யாருமே சேரல, இவன் மட்டும்தான் சேர்ந்தான். அதனால அங்கே எங்கே பாட்டு பாட சொல்லிட்டு அங்கே நல்லா பாட்டு பாடி அந்த ஸ்கூலுக்கு வந்து நல்ல பேரை சேர்த்து கொடுத்துருக்கான். அதனால அந்த மிஸ் அவங்க சொன்னாங்க இவனுக்கு எந்த திறமையும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இவனுக்கு பாட்டு பாடுறதுக்கு திறமைன்னு சொல்லிட்டு இருக்கு, அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மிஸ் இதை கண்டுபிடிச்சி அந்த திறமையை அவங்கிட்ட இருந்து வெளிப்படுத்திருக்காங்க. நன்றி. நம்ம அர்ஜுன் ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தார்ல, அவர் நம்ம பூச்சிகளுக்கு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவர் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். திருமதி எம்எல்ஏ தோமஸ் நினைப்படைப்பாளியில் 2025 பெருமையுடன் வழங்கும் மண்டத்து பூச்சியின் பாட்காஸ்ட் தொகுத்து வழங்குவது நானுங்கள் ஸ்ருதிக்கு தீதி எபிசோட் நம்பர் 50. ஆக்சுவலி நான் புக்கு பற்றி நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்றத நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி அது வந்து நான் 5th இதுலேயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் குவிஸை. சாரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. என்னென்னா, இப்போது நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன், இக்கிகை அப்படின்ற ஒரு புக்கு. அது வந்து ஜப்பனீஸ் லாங் லைஃப் பற்றி. அது ஜப்பானில் வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க வந்து 110 ஏஜஸ் மேலேயே உயிர் வாழ்கிறாங்க. அவங்க எப்படி வாழ்கிறாங்க, எது வாழ்கிறாங்க அப்படின்றது இந்த புக்கில் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த புக்கு, ரொம்ப ஆசமானது. நம்ம ஆக்டர் கமல்ஹாசன் இருக்கார் இல்லையா, அவர் ரெக்கமெண்ட் பண்ண புக் இது. ரொம்ப அற்புதமாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி படிக்கலாம். எல்லா லாங்குவேஜும் வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜில் இருக்குது, வேர்ல்டு ஓவர் விற்பனை ஆகிருக்கு. இது ரொம்ப நல்ல புக்கு. ஸோ இதுலேருந்து தான் உங்கள்கிட்ட குவிஸ் கேட்க போகிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கண்டென்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் யாருக்கா சொல்கிறேன்னு கேட்போம். நடுவில் நான் இதில் குவிஸ் கேட்பேன், ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கதை சொல்ல வர்ற யாருன்னு தெரியுமா? பேர் அஸ்வின், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அண்ணா ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க. பேசும்போது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி தெரியலையே, அப்படிதான் இருந்தது. ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ கதை கேளுங்களேன், உங்களுக்கும் பிடிக்கும். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஸ்வின். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். அக்கம் பக்கம் குழந்தை பாராளுமன்றத்தில் லஞ்ச ஒழிப்பு துணை. ஒரு ஊர்ல அண்ணாவும் அக்காவும் இருந்தாங்க. அப்ப அக்கா வந்து பீச்சுக்கு போனாங்க. அப்ப அண்ணன் வந்து தேடி இருந்தான். அப்ப பார்த்தா நைட்டு வரும்போது ஃப்ரெண்ட்ஸு கூட வந்திருந்தான். அப்ப அண்ணன் பிச்சு திட்டுறா, எங்க போனன்னு கேட்டாங்க. நான் பீச்சுக்கு போனேன் சொல்லிட்டு. அப்ப காலை ஸ்கூலுக்கு போகாம அண்ணன் வீட்டுக்கு வரும்போது பார்த்துட்டு திட்டுக்கிறாங்க. அடுத்தது அவங்க அத்தை மாமா ஊர்ல இருந்து வரும்போது அந்த பொண்ணு அத்தை கிட்ட மாட்டிட்டான். அத்தை வந்து அடிச்சிட்டாங்க. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஏன் அழுவுற கேட்டதுக்கு அவங்க அத்தை அடிச்சிட்டாங்க, அதனால அழுவுற சொல்லிட்டு. அப்ப அவங்க அண்ணனுக்கு பர்த்டே. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேக்கு வெட்ட கிஃப்ட் கொடுத்தாங்க. கிஃப்ட் கொடுத்துட்டு அத்தை வந்து அவங்க மிஸ் நாளைக்கு போகும்போது ஸ்கூல்ல நல்லா படிக்கிறான்னு பாராட்டிக்கிறாங்க. பாராட்டுனா அவனோட வீட்டுக்கு வந்து அம்மா நான் இன்னைக்கு எங்க மிஸ் திட்டுவாங்கல, அதனால சொல்லிட்டு அதனால அவங்க அம்மாவும் அடிக்கல, அவ அக்காவோட அண்ணன் வந்து காலைல காணோம். அப்ப வந்து அம்மா அப்பா எல்லாம் தேடி இருந்தாங்க. அப்ப பார்த்தா அவன் ஜூக்கு போய்க்கிறான். ஜூல வந்து அவங்க அம்மா போய் கூட்டு வந்துருக்குறாங்க. இதான் எங்க போனேன்ட்டு சொல்லாம அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு போயிடுவாங்க. அப்ப நீ என்ன பண்ணுவ சொல்லிட்டு
அவங்க வீட்டை விட்டு வெளியே போல ஸ்கூலுக்கு வந்து எழுதிருந்தா அப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு நான் வரமாட்டேன் எங்க அம்மா அடிப்பாங்க சொல்லிட்டு அவன் டெய்லியும் எங்கேயோ போல. அடுத்தது அவங்க அப்பா வந்து வேலைக்கு போகும்போது அவனுக்கு இது கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. கிஃப்ட் வாங்கி கொடுத்தோடனே அவன் வந்து வீட்டுக்கு வந்து அம்மா வந்து பாராட்டினாங்க. யார் உனக்கு கிஃப்ட் கொடுத்தா சொன்னே அவன் அப்பா கொடுத்தாரு சொன்னே. சரி நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம் போய் பாடு இப்ப சொல்றத பார்த்தோன்னே காலை பார்க்கும்போது அவன் அக்கா காணும். அப்ப வந்து ஒரு பைக்குக்கார வந்து இடிச்சிட்டான். இடிச்சோன்னு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது காப்பாற்ற முடியாது சொல்லிக்கிறாங்க. அதனால அவங்க அம்மா வருத்தப்பட்டு போயிட்டாங்க. வருத்தப்படும் போது அவங்க அப்பா வந்து எங்க பொண்ணு சொல்லிட்டா பொண்ணு ஒரு பைக்கார வச்சுட்டான் சொன்ன. அப்ப பைக்காரனை பிடிச்சி போலீஸ் கையில குத்துட்டாங்க. அந்த பொண்ணை இடிப்பியானால 1 மாசம் ஜெயில இருந்தாங்க. ஜெயில இருந்தாலும் அவங்க அப்பா அவங்க எல்லாம் வந்தாங்க. வந்துட்டு 1000 ரூபாய் நீங்க கட்டிட்டு போங்க சொன்ன. போயிட்டு அடுத்தது அவங்க அப்பா எல்லாம் இது பண்ணனாலே அதனால அவங்க அப்பா எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுத்துட்டு அதனால போய் காலை தூங்கினாரு. தூங்கும் போது ஒரு திருடன் வந்து நகை திருடி போயிட்டான். நகை திருடுனால போலீஸ் வந்து பாத்துருக்குறாங்க. பாத்துக்கிட்டு ஏன் திருடுற மத்த வீட்டுல போய் அவங்களும் சம்பாதிச்சுட்டு தான் செய்யறாங்க, நீ ஒன்றும் சம்பாதிக்கலையா சொல்லிட்டு திட்டுறாங்க. திட்டிட்டு அந்த அந்த அவங்க அம்மாக்கா கூட்டு வந்து பொறுக்குறதுனால அவங்க அண்ணன் அக்கா அப்பா எல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க. எப்பதான் பொறுக்கும் குழந்தை நடிக்கிறாங்க. அப்ப வந்து குழந்தை பிறந்துச்சு. பிறந்தோன்னா அப்பாவுக்கு இது மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு. வாழ்ந்தோடனே அப்ப இது அவங்க அப்பா வந்து சாப்பாடு விட்டாரு. விட்டோன்னே சரி நான் போலாம் வீட்டுக்கு தூக்கிட்டு போக சொன்னதே. அப்ப காலைல ஊருக்கு போனாங்க. ஊருக்கு போயிட்டு அடுத்தது அவங்க அக்கா பாட்டிலாம் பீச்சு கூட்டு போயிட்டு ஜாலியா போயிட்டு பெங்களூருக்குலாம் போயிட்டு வந்தாங்க. வந்தோடனே சாப்பிட்டு தூங்கிட்டுலாம் வந்தாங்க. அதுதான் மாஸ்டர். தேங்க்யூ. எப்படிங்க அஸ்வின் நம்ம சொன்ன மாதிரியே ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தார்ல. அவர் நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவர் மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? பேரு நிஷா. அவங்க குழந்தை பாலாளி மன்றத்தில் அவங்க ஒரு நிதித்துறை அமைச்சராக இருக்காங்க. அதாவது நிதித்துறை அமைச்சர். அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. என்ன கதை சொன்னாங்க, ஏது கதை சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க கதை கேட்க போவோம். என் பேர் நிஷா. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அக்கம் பக்கம் குழந்தை பாராளுமன்றத்தில் வந்து நிதித்துறை அமைச்சராகிறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு டியூஷனில் வந்து பரதநாட்டியம்னு வந்து பேர் எடுத்தாங்களாம். எல்லாரும் பேர் கொடுத்தாங்களாம். பேர் கொடுத்துட்டோன்னே அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதம் கழிச்சு கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்ட அப்புறம் பரதநாட்டியம் நிறைய சொல்லி கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் 3 பேர் இருந்தாங்களாம். அந்த 3 பேரும் நல்லா ஆடுறாங்கன்னு செகண்ட் பேட்சில் போட்டாங்களாம். அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்து அழுவுனாங்களாம். இந்தமாரி வந்து நீ ஏன் அந்த 2வது பேட்சுக்கு போன? மேம் வந்து செகண்ட் பேட்சுக்கு போட்டாங்களாம் அவங்கள. அதுக்கப்புறம் அவங்களும் எதுவுமே வார்த்தை சொல்ல முடியாதுன்னு அவங்களும் செகண்ட் பேட்சுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 3 பேர் நல்லா ஆடிருந்தாங்களாம். அவங்க 3 பேரும் நல்லா ஆடின்னு இருக்காங்களாம். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து உக்காந்துச்சான். உக்காந்துட்டு அப்புறம் எப்பவுமே இப்போலாம் உக்காண்டே இருக்கான் அந்த பொண்ணு வந்து.
2 பொண்ணுங்க வந்து தனைக்கும் ஆண்டின்னு இப்போ தேய்த்தா அதே முடிச்சுட்டாங்களாம். அதை முடிச்சுட்டு இப்போ கையில் சொல்லித்தரேன் அப்படின்னுறாங்களாம் இன்னும் 2 பேருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேருக்கும் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னாங்களா. நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடினீங்கன்னா உங்களுக்கு புதுசாக அப்படின்னு மேம் சொன்னாங்களாம். இதோட கதை முடியுது. தேங்க். நம்ம நிதித்துறை அமைச்சர் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க தாங்க நிஷா. ஆமாங்க, நிஷா ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வானத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவங்க மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கதை சொல்ல போறது வி யோகாஸ்ரீ. அவங்க 5ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக கதை சொல்லியிருந்தாங்க. செம்ம வாய்ஸு. அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக கதை சொல்லியிருந்தாங்கங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் கேட்கும் போதே அவங்களோட வாய்ஸை பார்த்து அசந்துட்டேன். எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா நம்ம யோகாஸ்ரீயோட கதை. அவங்க வந்து கடல் கரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் அந்த கண்டென்ட் என்ன அப்படின்றத. நம்ம யோகாஸ்ரீ கதையை கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வி யோகாஸ்ரீ, 5ஆம் வகுப்பு மயிலாடுதுறை. நான் என்ன கதை சொல்ல போகிறேன்னா, நம்ம நெகிழி பையை ஒழிக்கணும். அதுதான் இதோட கதையோட கருத்து. பூம்புகார் என்ற கடற்கரையில் அருகில் ஒரு அழகான வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் இனியா இனியன் என்ற தம்பதியருக்கு கவினிலா கவின் என்று 2 குழந்தைங்க இருந்தாங்க. அவங்க 2 குழந்தைங்களும் ரொம்ப சின்ன குழந்தைங்க. அவங்க அப்பா வந்து கால்நடை மருத்துவர், அவங்க அம்மா வந்து மீன் பிடிக்கிறவங்க. அவங்க எப்பயுமே பூம்புகார் கடைக்கு செல்வாங்க. அப்போ வந்து அந்த குழந்தைங்க வந்து அவங்க அப்பாவோட சிப்பியை பொறுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவும் தாத்தாவும் மீன் பிடிக்க போவாங்க. அப்படி ஒரு நாள் போகும்போது என்னன்னா, அவங்க தாத்தா மீன் பிடிக்கலாம் படகெடுக்க போகும்போது அங்க வந்து ஒரு ஆமை குஞ்சு என்னன்னா பிளாஸ்டிக் கவரை கவிட்டு அது பாதி உயிரோட இருந்தனால அந்த தாத்தா அதை பார்த்துட்டாரு. அப்ப வந்து அவங்க 2 குழந்தைங்களும் அம்மா ஐஸ்கிரீம் வேணும் கேட்டனால அவங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு நீங்கள் மக்காத குப்பையில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் சரிங்கம்மான்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, யாராவது இங்கே குப்பை போட்டாலும் நீங்கள் சிற்பி விளையாடுவீங்க, அப்போ வந்து நீங்கள் அதை பொறுக்கி மக்காத குப்பையில் போடுங்க சொன்னேன். சரிம்மா, நாங்கள் எங்களோடது நாங்கள் போட்டுறோன்னு சொல்கிறோம், அடுத்தவங்களோடதையுமா நாங்கள் அடுத்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த குழந்தைங்க சொன்னதை கேட்டோடனே அவங்க அம்மா சொன்னாங்க, நீங்கள் செய்தித்தாள் படிச்சிருக்கீங்களே, அதில் பல உயிரினங்கள் நெகிழி பையால் தான் இறக்குது. அதுக்கெல்லாம் காரணம் மக்கள் தான். நம்ம தானே வெறுத்து போடணும். நம்ம போடுறதை பார்த்தா இன்னொருத்தவங்களும் அப்படி பண்ணுவாங்களே அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்போதான் அவங்க தாத்தா வந்து அந்த ஆமை குஞ்சு எடுத்து கடக்கிட்டுன்னு பார்த்துட்டு உடனே ஓடி வந்தாராம். அப்போ வந்து அந்த 2 குழந்தைங்கிட்ட சொன்னாலா, இந்த ஆமை குஞ்சு வந்து என்னன்னா பிளாஸ்டிக் பொருளை கவிட்டு, அதனால இந்த ஆமை கட்டி பாதி வெயில் இருக்கிறதுனால நம்மளால காப்பாற்ற முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பொறுமையாக அது வாயில் உள்ள பிளாஸ்டிக் கவரை எடுத்துட்டாங்களாம். ஒரு நாள் அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டாங்க, அடுத்த தண்ணியில் வச்சுருந்தாங்க, அடுத்த நாள் கடற்கரை ஓரத்தில் வந்து விடலாம் அப்படின்னு கூட போனாங்க. அப்போ வந்து அது 2 குழந்தைகளாமே கேட்டாங்க, அப்பா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த கடற்கரை ஓரத்தில் கொஞ்சம் தள்ளி போய் விடலாம், அப்போ ஏதாவது பறவைகள்கிட்ட ஏதாவது தின்னுச்சுன்னா என்ன பண்ணுறது சொன்னாங்களாம். அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அவங்க தாத்தாவுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சா. அந்த குழந்தைங்க என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் நாங்களும் என்ன பண்ணுவோம், பிளாஸ்டிக் பைகளை யார் போட்டாலும் நாங்கள் எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக போடுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இக்கதையில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்மளும் என்ன பண்ணணும், நெகிழி பையை நம்ம பயன்படுத்தினா அதை வந்து மக்காத குப்பையில் போடணும், இல்லை மறுசுழற்சி செய்யலாம். நம்ம இன்னைக்கு கடற்கரைக்கு போவோம். அப்போ வந்து கடற்கரைக்கு செல்லும்போது அங்கே மக்காத குப்பைகள் நாம் யாராவது போட்டால் கூட நம்ம எடுத்து போடணும். நன்றி. நம்ம யோகாஸ்ரீ நான் சொல்லியிருந்த மாதிரி சூப்பராக கலக்கியிருந்தாங்களா அவங்க ஸ்டோரி சொல்லி. ரொம்ப அற்புதமாக இருந்ததுல அவங்க வாய்ஸு.
நம்ம மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்றது தனித்தனியாக போடணும் அப்படின்றத கதை மூலமாக நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவங்க கதை சொல்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி திருப்பி நான் கதை சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினே இப்போ கதை சொல்ல வராரு. 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாரு. திருப்பியும் அழகாக கதை சொல்கிறாரு. எப்படி கதை சொல்கிறாரு கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. என் பெயர் அஸ்வின். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். அக்கம் பக்கம் குழந்தை பாராமன்றத்தின் அஞ்சொலிப்பு துணை. ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்க. அப்பா வந்து வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க, அம்மா வந்து ஊர்ல வேலை செய்யறாங்க. அப்பா வந்து அம்மா வந்து பாப்பாங்க ஒரு நாள். அப்ப வந்து அத்தை வருவாங்க. என்ன பண்றீங்க கேட்டேன்னு, சரி நான் நல்லதா இருக்கிறோம் சொன்ன. அப்ப காலை வீட்டுக்கு வரும்போது அப்ப அவன் அண்ணன் வந்தாங்க ஊர்ல இருந்து வரும்போது அப்ப வந்து அக்கா அண்ணங்களாம் விளையாடி இருந்தாங்க. விளையாடும் போது ஒரு பையன் வந்து தள்ளி விட்டு அடிபட்டுச்சு. அடிபட்டோன்னு சண்டை ஆயிடுச்சு. சண்டை ஆகணும்னு அவங்க விளையாடவே முடியல அப்படி சொல்லிக்கிட்டு அப்ப வந்து அவங்க 2 பேரும் ஒண்ணுதான் விளையாடுறாங்க. விளையாடும் போது அப்ப வந்து அவங்க அண்ணா வந்து கண்ணாம்பூச்சி விளையாடலாம் சொன்னாங்க. விளையாடும் போது அந்த தங்கச்சி வந்து ஒரு பையன் வந்து தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போகும்போது தங்கச்சி கட்டும் போது அவளுக்கு காதல் இல்லாமல் போயிடும் போது அப்ப பார்த்துட்டு என்ன கலர் ட்ரெஸ் போத்தா பார்த்துட்டான். அப்ப வந்து அம்மா அப்பையும் கூப்பிட்டு வந்துட்டு அந்த பையனை அந்த தங்கச்சிய பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிக்கும் போது பிடிச்சிட்டு வந்துட்டு நான் நீ விளையாடாதீங்க சொல்லிட்டுனால அவங்க 2 பேரும் விளையாடல. ஸ்கூல் ஹோம்ஒர்க் தான் எழுதுறாங்க சொல்லிட்டு அப்ப காலை போகும்போது அவங்க மிஸ் வந்து ஏன் அழுகுற கேட்டனால அத சொல்லாம போயிட்டா. அப்ப கிளாஸ்ல ஒழுங்கா படிக்கிறனால மிஸ் அடிச்சனால அவ அழுகுற போனா. யார் அடிச்சா கேட்டனால மிஸ் அடிச்சாங்க சொன்னே. நீ ஏதோ தப்பு பண்ணிருப்ப அதனால மிஸ் அடிச்சிருப்பாங்க சொன்ன. அப்ப காலை வந்து அந்த பொண்ணு சாப்பிடாம ஜுரம் அடிச்சிச்சுனால அதனால அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகும்போது ஹாஸ்பிட்டலு பூட்டி இருந்துச்சு. அடுத்தது 1ஆம் ஹாஸ்பிட்டல் போனதுனால தொந்தி இருந்துச்சுனால அவங்க போய் ஊசி போட்டு மெடிக்கல் ஷாப்புக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. வரும்போது அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப அந்த பொண்ணு சாப்பிட்டு மாத்திரை போட்டாங்க. அப்ப அவங்க அண்ணா வந்து ஊருக்கு போனாங்க. ஊருக்கு போகும்போது ட்ரெயின்ல கால் மாட்டிக்கிச்சு அந்த பையனுக்கு. அப்ப வந்து ஏன் பார்த்து போக மாட்டியா நடத்திட்டுனால அவங்க ஊருக்கே போகல. அத்தை பாட்டில இருந்து வந்தாங்க. வந்து அவங்களுக்கு மிட்டாய் எல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா ஆக்கிட்டு போயிட்டாங்க. போனோடனே ஊர்ல சித்தப்பெல்லாம் வந்து பீச்சு கூட்டு போனாங்க. பீச்சு கூட்டு போய் வண்டல் ஜூக்கெல்லாம் போனாங்க. ஜூ போயிட்டு அனிமல்ஸ் கூட விளையாட்டு வந்தாங்க. நம்ம அஸ்வின் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தார்ல, வாவ் அப்படின்னு இருந்தது. ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க கதை. அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவர் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? ஆமாங்க, இந்த தடவை ஒரு சஸ்பென்ஸ் உண்டு. பேரை நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஆனா அவர் வந்து சிறார் பாராளுமன்ற பிரதம அமைச்சராக இருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்றுருவோம். அவங்க கதை எப்படி கதை சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. என் பேர் வந்து ராஜ்ஷேக் முகமது. நான் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். அரசு மேல்நிலைப்பள்ளி கண்ணகி நகர். நான் அக்கம் பக்கம் சிறார் பாராளுமன்றத்தில் பிரதம அமைச்சராக இருக்கேன். நான் வந்து இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு வண்டி இருக்குதான். அந்த வண்டி யாராலையும் நவுத்த முடியாது.
ஒரு நாள் வந்து அந்த வண்டி எல்லோரும் ரிப்பேர் பண்ணுறோன்னே அந்த வண்டி பள்ளம் தோண்ட போச்சான். அது டர்னு தோன்றதில் ஒரு ரோடே பேந்துக்குன்னு வந்துச்சான். அதே போல் ரொம்ப இடத்துல பள்ளம் தோண்டிச்சான். அப்போ ஒரு காஞ்ச மரம் இருந்துச்சான். அந்த மரத்தை எப்படி எடுக்கிறதுன்னு எல்லோரும் தெரியாத பார்த்துருந்தாங்களாம். அந்த வண்டி போய் அப்போ ஹெல்ப் பண்ணி அந்த மரத்தை எடுக்க வச்சுச்சான். அந்த மரத்தை வேரோடு எடுத்துச்சான். அதை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்களாம். இந்தமாரிலாம் ஒரு வண்டி இருக்கா, சரி இந்தமாரி மரம் வேறு எதனா காஞ்சிச்சுன்னா நம்ம இப்படி எடுக்கலாம், ரீயூஸ் பண்ண முடியலனான்னு அந்தமாரி எடுக்கலான்னு எல்லாம் பிளான் போட்டுருந்துருக்காங்க. அப்போ வந்து அந்த வண்டிக்காரருக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லும் போது அப்போ இன்னொரு வண்டி வந்துச்சு. என் வண்டி தான் ரொம்ப பெருசு, என் வண்டியில் தோண்டுங்க. ஆனால் அந்த வண்டியால் தோண்டே முடியாதான். அந்த வண்டியால் தான் தோண்ட முடியுமா? அதுக்கு அதாவது 2 பேரும் சமாதானமாகி அந்த ஒரு வண்டியே 2 பேரும் ஓட்டினாங்களாம். 2 பேரும் ஓட்டி எல்லாரும் அவங்களுக்கு நிறைய பாராட்டெலாம் கொடுத்தாங்க. அவங்க வந்து ஒரு காம்படிஷனில் கலந்துக்கினாங்களாம். யார் ஃபாஸ்ட்டாக வந்து இப்போ அவங்க புதுசாக ஒரு இடத்துல ரோடு போட போகிறாங்கன்னா அங்கே வந்து யார் ஃபாஸ்ட்டாக அந்த பழைய ரோடை ஒடிச்சிட்டு போகிறதுன்ற காம்படிஷனாக. பக்கத்தில் 2 ரோடு இருந்துச்சா. 2 வண்டி காம்படிஷனுக்கு ஃபாஸ்ட்டாக பார்த்தா அந்த 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க ஒற்றுமையாக இருந்ததுனால அவங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டவும் அவங்க வண்டி ஃபாஸ்ட்டாக போயிடுச்சா. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினாங்களாம். இதோட இந்த கதை முடியுது. இப்போ கதை சொன்னது ராஜ்ஷேக் மொஹாவத் தாங்க. அவர் தான் நம்ம சிறார் பாராளுமன்ற பிரதம அமைச்சராக இருக்கார். அவர் நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடும் மற்றும் பாராட்டிடும். அவர் மேலும் மேலும் அவர் கதை சொல்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கதை சொல்ல வர்றது பேர் பவ்யா தர்ஷினி. அவங்க பேர் அழகாக இருக்கா மாதிரி அவங்களோட வாய்ஸும் அழகாக இருக்குது, அவங்களோட கதையும் சேர்ந்து அழகாக இருக்குது. அவங்க அந்த கதையை அவங்க சொல்லியே அவங்க கதையை அழகுப்படுத்திட்டாங்க. வாங்குங்க, எப்படி கதை சொல்கிறாங்கன்னு நீங்களே கேளுங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கும் பிடிக்கும். வாங்க கேளுங்க. என் பேர் பவ்யா தர்ஷினி. நான் இப்போ தான் 5வது படிக்கிறேன். அக்கம் பக்கம் குழந்தை பாராளுமன்றம்னா கல்வித்துறை அமைச்சராக இருக்கேன். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழை மக்கள், அவங்களுக்குலாம் தண்ணியே கஷ்டம். எப்போ ஒரு நாள் தான் அந்த கிணறுக்குள்ளே போய் போவாங்க. ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு போவாங்க. ஏன்னா அப்போ தண்ணியே இருக்காது. தண்ணை பிடிச்சிட்டு போவனால லைன் ஆடலாம் போவாங்க. ஒரு பொண்ணு மட்டும் லாஸ்ட்ல எப்பவுமே போயிட்டு வருவான். ஏன்னா அவங்க ஏழை இருக்கனால லாஸ்ட்ல வருவா. லாஸ்ட்ல கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும் அவளுக்கு. அதை வச்சுதான் அவங்க அம்மா அப்பா வந்து தண்ணி கொடுப்பா. இதே போக ஒரு அங்கிள் வந்து பார்த்துருந்தாரு. இவர் தான் தண்ணி கொடுக்கவரு. அவர் வந்து பார்க்குற இந்த பொண்ணு என்ன பொறுமையா இருக்கே, நல்ல பொண்ணு, நல்லா இருப்பா போல நினச்சிட்டு இவர் வீட்டுக்கு போய் கூப்பிட்டு போயினாங்க. போகும்போது அந்த பொண்ணும் போயிருந்தது. எங்கம்மா பொண்ணு சொல்ல, நான் ஸ்கூலுக்கே படிக்கல, எனக்கு எங்கள் அம்மா அப்பா ஸ்கூல்லே சேர்க்கல. அதெல்லாம் சொல்லும் போது அவர் வந்து பணக்காரா இருப்பனால சொல்லுவார், நான் வந்து சேர்த்து விட்றவங்க. வீடு எங்கே கேட்கும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க காசு அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் இருக்கும். அதில் இது எங்களுக்கு வேணாம். அந்த பொண்ணு அவங்க அம்மா அவர் குத்துட்டு போயிடுவார். அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, இல்லை நம்மளுக்கு தேவையில்ல, இருக்கிறத வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம் சொல்லுவாங்க. அந்த பொண்ணை கொடுக்கும்போது அவர் சொல்லுவார், இல்லை அவங்க பொண்ணு பரிசுனால தந்தாங்க, அவள் எல்லாத்தையும் பொறுமையாக இருக்கா, அவங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறனால நான் கொடுத்தேன், அதனால் அது பரிசாக கணக்கு. அந்த பொண்ணு வந்து நன்றி சொன்னான். நம்ம பவ்யா தர்ஷினி நான் சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்கல்ல. அவங்கள வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவங்க மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது கண்டென்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து இக்கிகை புக்கு பேஸ் பண்ணி இருந்தது. நான் படித்தேன், அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. அது வந்து என்ன நான் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஜப்பான் உலகத்தில், அதாவது ஜப்பான் பிளேஸில் லாங் லைஃப் வாழ்கிறாங்க, எவ்வளோ இயர்ஸ் வாழ்கிறாங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா, அது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அது ஆக்சுவலி எவ்வளோ இயர்ஸ் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அதாவது ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுப்பேன். அதுக்கு நான் வந்து ஆன்சர்ஸ் நான் அப்படியே சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது ஆப்ஷன் ஏ 95, ஆப்ஷன் பி
85, ஆப்ஷன் சி 200, ஆப்ஷன் டி 110. ஸோ இதில் எத்தனை இயர்ஸ் வாழ்ந்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஸ்டேட்மெண்ட் திருப்பிலாம் போய் கேட்கக்கூடாது. ஏன்னா நான் உங்களை ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். ஸோ எத்தனை இயர்ஸ் அப்படின்னா ஆப்ஷன் டி தாங்க. 110 இயர்ஸ் அவங்க ஆல்ரெடி வாழ்ந்துருக்காங்க அப்படின்றது இங்கே ப்ரூஃப் ஆகிருக்கு, சயின்டிஃபிக்கலி ப்ரூஃப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆவலாக இருந்தீங்கன்னா வண்ணத்து பூச்சிகள் குரூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்பாட்டிஃபைல கேட்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ யூடியூப்பில் கேட்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் ஆலில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். ஸோ வாங்கங்க நெக்ஸ்ட் யார் கதை சொல்லணும்னு கேட்போம். வாங்க. இந்த லாஸ்ட் கதையில் இந்த ரொம்ப அற்புதமாக முடிச்சிருந்தாங்க நம்ம பவ்யதர்ஷினி. ஸோ இந்த மாதிரி நிறைய கதை கேட்கணும்னு ஆழ்வாளாக இருக்கீங்களா? இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளும் நிறைய கதை சொல்கிறாங்களா? அவங்களோட திறமையை வெளிப்படுத்த நேரம் வந்தாச்சு. நம்ம வண்ணத்து பூச்சிகள் எப்பயுமே அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றது சொல்லி இந்த எபிசோட அப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு கேட்ட குவிஸு, இன்னைக்கோட எபிசோடில் நடந்த பாராளுமன்ற அமைச்சர்கள் சொல்கிறதில்ல எல்லாத்தையுமே நம்ம கேட்டோம் இல்லையா? அவங்க ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே கதை சொன்னாங்க, எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. ஸோ வாங்கங்க இந்த எபிசோடை முடிச்சுப்போம். திருமதி எம்எல்டோ தாமஸ் நினைப்படைப்பாளிகள் 2025 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சியில் குழந்தை படைப்பாளிகள் தளத்தின் போட்காஸ்ட் சேனல். இதை தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஸ்ருதி கீர்த்தி. இது தேன் மிட்டாய் நிகழ்ச்சி 58.